தஞ்சாவூர் ஃபேமஸ் அசோகா அல்வா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறப்போ சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 கப் தண்ணி வச்சு குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் கரண்டிலே வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிக்சிலையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டு கோதுமை மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அந்த நெய்யிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 1 கப் சர்க்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன். 1/2 கப் பருப்புக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சர்க்கரை கரைஞ்சி நல்லா ஒன்று சேர்ந்து வரா வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிண்டினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து நான் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் நான் சேர்க்க போகிறேன். இதுக்கு டோட்டலாக மொத்தம் 1/2 கப் நெய் தேவைப்படும். எல்லா நெய்யையும் மொத்தமாக சேர்த்துடாம அப்பப்போ சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஃபுட் கலர் வந்து நான் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இது நல்லா சேர்த்து ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் பேனில் அல்வா நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ வந்து முந்திரி வந்து வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தேவையான அளவு முந்திரியை வறுத்து நம்ம இந்த அல்வாவில் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துருந்தேன். அது வந்து வீடியோ இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் ஏலக்காவும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டு இருந்தால் வந்து சூப்பர் டேஸ்டியான அசோகா அல்வா ரெடி. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.